மாட்டார்கள். நாட்டுப்புற சிகிச்சை மூலமே பெண்களுக்கு பிள்ளை பேறு நடக்கும். சிலருக்கு நன்றாக குழந்தைகள் பிறக்கும், சிலருக்கு குழந்தை பிறக்க முடியாமல் மரணத்தை தழுவியவர்களும் உண்டு. இந்த நிலையை அடுத்தடுத்து 3 பெண்களின் சவ ஊர்வலம் டாக்டரின் வீடு வழியாக செல்கிறது. ஐடா ஸ்கடர் தன் தந்தையிடம் ஏன் இந்த நிலை என்று கேட்கிறார். இங்கே பெண் டாக்டர்கள் இல்லை, இங்கே பெண் டாக்டர்கள் இல்லை, ஆண் டாக்டர்களிடம் பெண் பிரசவம் பார்க்க மாட்டாள் என்று கூறுகிறார். அதன் விளைவுதான் இந்த பரிதாபமான பிணர் ஊர்வலம் என்று விளக்குகிறார் டாக்டர். மகள் ஐடா ஸ்கடரின் உள்ளத்தில் பெரும் சிந்தனை உருவெடுத்தது. தந்தையின் அனுமதி பெற்று அமெரிக்கா சென்று டாக்டருக்கு படித்து பட்டம் பெற்று நிதியையும் திரட்டி மீண்டும் தமிழகத்துக்கு வந்து உருவாக்கப்பட்டதே சிஎம்சி மருத்துவமனை. பெண் டாக்டர்களை உருவாக்கி மருத்துவமனையின் திறம்பட நடத்தி ஒரு பெரிய மாற்றத்தை மருத்துவத்தில் உருவாக்கி சரித்திரத்தில் இடம் பிடித்தவர் ஐடா ஸ்கடர் அம்மையார். இவர் நினைவை போற்றும் வகையில் ராணிப்பேட்டையில் ஸ்கடர் நினைவு மருத்துவமனை தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இன்றைய பெண்கள் அனைத்தும் அறிந்து தெரிந்தவர்களாக உள்ளனர். சுயமாக முடிவெடுக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக உள்ளனர். உதாரணமாக தாலிபான்களால் குண்டடிப்பட்ட மலாலா உலகம் போற்றும் இளம் பெண்மணியாக வாழ்ந்து வருகிறார். நான் வாஷிங்டன் நாட்டைச் சேர்ந்த 16 வயது சிறுமி. ஒரு ஆண்டுக்கு முன்னர் வீட்டிற்கு படித்து சென்றனா வீட்டில் தூங்கவே இல்லை. நான் ஒரு தாலிபானினால் முன்னெடுப்பட்டு பாகிஸ்தானை விட்டு நினைவிழந்த நிலையில் விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டேன். சிலர் நான் வீட்டிற்கு திரும்பவே மாட்டேன் என்றனர். ஆனால் நான் நிச்சயமாக திரும்புவேன் என்று இதயபூர்வமாக நம்பினேன். காலையில் எங்கள் புத்தகங்களை பள்ளி அறைகளில் வைத்துவிட்டு சூரிய ஒளியில் காலை இறைவனத்திற்கு கூறுவோம். அந்த பள்ளி என்னுடைய தகப்பனாரால் நாம் பிறப்பதற்கு முன்பு நிறுவப்பட்டது. அப்பள்ளியின் பெயர் சுஷால் பள்ளி. ஆண்டு முழுவதும் பல்வேறு தரப்புகளிலிருந்து செய்தித்தாள்கள் மூலமும் பல்வேறு செய்தி சாதனங்களின் மூலமும் எங்களுக்கு மிரட்டல்கள் வந்த வண்ணம் இருந்தது. என் அம்மா என்னை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். ஆனால் தாலிபான்கள் பெண்கள் மீது குறியா இல்லை என்று நம்பினோம். ஆனால் தாலிபான்களை பற்றி என் தந்தையார் தான் அதிகம் பேசி வந்ததால் என் தந்தையார் தான் அவர்களுக்கு அடுத்த இலக்காக இருந்தார். என் தந்தையின் நெருங்கிய நண்பர் ஜாகிர் கான் ஆகஸ்ட் மாதத்தில் பிரார்த்தனைக்கு செல்லும்படி சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் பிறகு அடுத்த இலக்கு நீதான் என்று அனைவரும் என் தந்தையாரிடம் சொல்லி வந்தார்கள். இதனால் நாங்கள் வேதனைக்குட்பட்டோம். எங்கள் வீதியில் கார் செல்ல முடியாது. வீட்டுக்கு செல்வதானால் பேருந்திலிருந்து இறங்கி ஒரு நீரோடையின் மீது அமைந்திருந்த இரும்பு சக்கரங்களின் மீது ஏணி படிக்கட்டிலேயே செல்ல வேண்டும். யாராவது என்னை தாக்குவதானால் அந்த படிக்கட்டுகளை தாண்டும் போதுதான் தாக்க வேண்டும் என நினைத்தேன். என் அப்பாவை போலவே நான் கட்டுக்கனவு காண்கிறேன். நான் சில சமயங்களில் கற்பனை செய்து கொள்வேன். சில பயங்கரவாதிகள் இந்த இடத்தில் வந்து சொல்லலாம். அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என யோசித்தேன். அந்த நேரத்தில் என் காதலியை கழுத்து எடுக்கலாம். ஆனால் அப்படி செய்தால் பயங்கரவாதிகளுக்கும் தனக்கும் என்ன வித்தியாசம் என்று நினைப்பேன். அதனால் அவர்களை